சேர்ச்சிக்கு போய் ஆண்டவரா, நான் சேர்ச்சிக்கு போய் நான் 3 வருடத்துக்கு மேலே நான் ஜெபிச்சும் பணகாலமாக கர்த்தரால் இன்றைக்கு உங்கள் மூலியமாக நான் மனதுக்குள்ளே அவர் ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிச்சிருக்கேன். கர்த்தரால் இன்றைக்கு ஆண்டவர பிள்ளையா உங்கள் மூலியமாக என்னையும் ஜெபிக்க வச்சு என்ற இருதயத்துக்குள்ளேயும் ஆண்டவர் ஜீவ ஆவியை தான் வச்சுருக்கு. நாளிலும் கூட நான் சொல்லுற இந்த சில வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த பூமியில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் தான், ஏதோ ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறோம், இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்ததுமில்ல அநேக போராட்டம், அநேக கஷ்டம், அநேக கண்ணீரோட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படியாச்சும் கடந்துடணும் என்று நாங்கள் முயற்சி பண்ணிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்காக அநேக பிரயாசப்படுறோம், அநேக போராடுறோம். ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடணும், இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும், இந்த வறுமையெல்லாம் மாறணும், இந்த கண்ணீரெல்லாம் மாறணும்னு சொல்லி அதிகமாக பிரயாசப்படணும். இந்த சுயபலத்திலான அநேகமான ஓட்டத்தை நான் என்ன செய்யறேன்னா ஓடுவேன். ஆனாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை பெற முடியும். இவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் நிலைக்கிறது. எவ்வளோ தான் பிரயாசப்பட்டாலும் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக போராட்டம், கண்ணீர், இரவு நேரம் தூங்குவது, நல்ல ஒரு நித்திரை, அநேக பயம், திகிர், அநேகமான ஒரு கட்டுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கோம். இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் வானத்தை பூமியை படைச்ச உண்மையுள்ள தெய்வம். வானத்தை பூமியை படைச்ச உயிருள்ள உண்மையுள்ள தெய்வம். அவர் உங்களுக்காக எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்து உங்களை என்னுடைய பாவத்தை மன்னித்து சாபத்தை நீக்கி பாவத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாக இந்த பூமிக்கு வந்த ஒரே தெய்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக சொல்றாங்க, நாங்களும் நேசிக்கிறோம், நாங்களும் அன்பு செலுத்துறோம் அப்படின்னு அநேக சொல்றாங்க. எங்களிடத்துல அன்பு இருக்கு. அந்த அன்பை காட்டிலும் உங்களுக்காக எனக்காக தன் சொந்த ரத்தத்தை செஞ்சு உயிரே கொடுத்த தெய்வம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயித்தான், பாதாளத்தை ஜெயித்தான், பிசாசின் தலையை நசுக்கி போட்டான், சர்ப்பத்தின் தலை சிலுவையில நசுக்கப்பட்டது பிரியமானவர்கள். அவர் எல்லாத்தையும் ஜெயித்தவராய் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமே, அநேக நம்பிக்கைகள், அநேக காரியங்கள் நாங்கள் ஈடுபடுத்திருக்கலாம். ஆனா எல்லாம் ஒரு மாயான ஒரு காரியம். அநேகமான நம்பிக்கையை நாங்கள் இழந்திருக்கலாம், அநேக ஏமாற்றத்தை நாங்கள் சந்திருக்கலாம். ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க உள்ளத்துக்குள்ள இன்று வருவாராங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதத்தை தேவனால கொடுக்க முடியும். அந்த கர்த்தராகிய இயேசு சுவாமி மறுபடி இந்த பூமிக்கு வரப்போறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் கடைசியா இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் இந்த மரண தருவாயில சொன்னாரு, கடைசி நாட்கள்ல பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யங்கள்லாம் எழுவும். இதெல்லாம் வரும்போது என்னுடைய வருகை சீக்கிரம் நீங்க என்ன செய்யுங்க, அறிஞ்சு கொள்ளுங்க. அதி சீக்கிரமா இந்த பூமியை நோக்கி இயேசு சுவாமியோட வருகை இருக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை. இனி இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையை சம்பூர்ணமா ஒப்பு கொடுக்கும் போது உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும். நீங்க இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க அநேக காரியங்களை நீங்க செய்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்க ஆத்மாவை, உங்க சரீரத்தை, உங்க ஆவிய, உங்க வாழ்க்கைய அந்த உயிருள்ள தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது, அந்த உயிருள்ள தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்க கண்ணீரெல்லாம் துடைக்க போறார், உங்க சூழ்நிலையெல்லாம் மாற்ற போறார். யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமையாக்கப்பட்ட வாழ்க்கை, இதுல இருந்து இந்த நாள்ல இயேசு உங்களுக்கு விடுதலை தர போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எல்லாருக்கும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற போகிறார். ஒரே ஒரு சின்ன காரியம், உங்க உள்ளத்துல ஆண்டவருக்கு உண்மையா இடத்தை கொடுக்கணும். அந்த தெய்வத்தை நீங்க உண்மையா அறிந்து கொள்ளணும். என் பாவத்திலிருந்து, என் சாபத்திலிருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை தான், என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, என் எதிர்கால வாழ்க்கை மாறணும். ஏன் இந்த பூமியில வாழ்ற தற்கொலை பண்ணிக்கலாங்கிற போற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தருவார் பிரியமான சகோதரன். ஆண்டவர் விடுதலை தருவார். நீங்க உங்க உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் மதத்துக்குரிய தேவன் அல்ல, உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற தேவன், உங்க வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன். உங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஆசீர்வாதத்தை துடைத்து, உங்க வாழ்க்கையை கண்ணீரை துடைத்து ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை, நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போய் நடத்துவோம். அல்லேலூயா.
வாழ்க்கை இந்த நாள் ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கான ஜெபிக்க போறோம். இந்த பிரதேசத்துக்கான ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கை உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்?